இந்த நாளில், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் நான் ஆத்மாவை வீரனாமா உங்களுடைய கிருபைகள் எல்லாம் தாங்கப்பா, உங்களுடைய கிருபைகளை தாங்கப்பா. 1 Thessalonians 1:5 படி கிருபைகளை மதங்களை தாங்க. மார்க் 16:20 படி என்னை நிரப்புங்க. ஆத்ம பாரத்தை தாங்கப்பா. நான் ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். எதை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறேன். நல்ல பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு முறை கூட வசனத்தை கேட்காத மக்கள் 40% மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஒரு முறை கூட இயேசுனா கேள்விப்படாத மக்கள் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில், இந்த பயங்கரமான விஞ்ஞான காலத்தில் 40% மக்கள் 5 வினாடிக்குள்ள 3 பேர் இயேசு ஒரு முறை கூட கேட்காம செத்து போறாங்க. ஆண்டவரே, நான் எல்லாம் அறிஞ்சிருக்கேன், எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், சத்தியம் தெரியும், மனப்பாடம் வசனங்கள் தெரியும், எவ்வளவோ தெரியும், எவ்வளவு சாட்சிகள் உண்டு. வெக்கத்தினால பயத்தினால இப்போ முடியாதுன்னு சொல்லி அடைக்கிறது என்ன மண்ணி ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை பயன்படுத்தும் சொல்ற மாத்திரம் வலது இருந்து வைத்து காட்டுங்க. உங்களுக்கான விசேஷமா ஜெபிக்க போறேன். நாளையில ஆண்டவரை பார்க்க போறீங்க. நாளையிலூயா நீங்க பேசுறது அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபிக்கிறதுனால பதில் கிடைக்கும். நாளையிலூயா உங்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, சில ஓடி வந்து எனக்காக இந்த வேண்டிக்கோ, எனக்காக ஜெபம்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படி உங்களை பயன்படுத்த போகிறார். விசுவாசிகள் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி என்னை பயன்படுத்த போகிறார். சொல்கிறோம். நாளையிலூயா எனக்கு உங்களுடைய பாரத்தினால நிரப்புங்க, இந்த பாரத்தினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க. பரிசுத்தாவை கொடுத்து அங்கே வாசமே செலுத்தி கொண்டிருந்தோம்னா பரிசுத்தாவை பெற்றது சாட்சியாக காணுது. சாட்சினா நம்ம பரிசுத்தமா சாட்சி போயிருந்தோம். இயேசுவை பற்றி, இயேசுவே ஆண்டவர், அவர் ஒருவர் தான் ஆண்டவர், அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே பூமிக்கு வந்த ரட்சகர் மீட்பர் சொல்லி கண்களை திறந்து பிசாசு குடிந்த அகற்றி விடுதலை தரணும். கனமான ஊழியத்தை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு விஷயம் கரங்கள் வைத்து என்னை பயன்படுத்தணும். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி